ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். எப்போவும் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி அப்படின்னு சொல்லி செய்கிறதுக்கு ஒரு தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக முட்டை பிரியாணி இந்த மாதிரி ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விட்டால் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டு வருவாங்க. இந்த டேஸ்டியான முட்டை பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சின்ன ஜார் எடுத்திருக்கேங்க. 10 போல் பூண்டு பல் நான் எடுத்திருக்கேன். இது வந்து மீடியம் சைஸ் பூண்டு பல்னால நான் 10 எடுத்திருக்கேங்க. நீங்கள் பெரிய பல் பூண்டுனா ஒரு 8 அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இஞ்சி மீடியம் சைஸில் 2 பீஸ் நான் வந்து சேர்த்துருக்கேங்க. காரத்துக்கு நான் 1 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். நீங்கள் வந்து காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் 7 எடுத்திருக்கேங்க. கட் பண்ண வேணால் முழுசாக அப்படியே சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருளையுமே வந்து மிக்ஸி ஜாரில் 1-2 அரைச்சி எடுத்துக்கலாங்க. நீங்கள் தட்டினாலும் சேர்த்துக்கலாம். நான் மிக்ஸி ஜாரில் 1-2 அரைச்சி எடுத்துருக்கேன். நைஸாக அரைக்க வேணாங்க, கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ இதை தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாங்க. இப்போ அடுப்பில் பேன் வச்சுருக்கேங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 பிஞ்ச் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது சேர்த்த பொருள் எல்லாத்தையுமே வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேங்க. முட்டையில் சென்டரில் இந்த மாதிரி கொஞ்சம் அங்கங்கே கீரல் போட்டு வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம முட்டைகளை வந்து மசாலாவில் சேர்த்துக்கலாங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வந்து மிளகாத்தூள்லாம் கரிஞ்சு போயிடுங்க. இப்போ முட்டையில் மசாலா எல்லாம் நமக்கு நல்லா பிடிக்கட்டுங்க. முட்டையை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இந்த அளவுக்கு நல்லா வந்து முட்டை ஃப்ரை ஆகணும். இப்போ இதை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாங்க. அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். 8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் நெய் ரெண்டுமே வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாங்க. பிரியாணி இலை 2, கிராம்பு 3, 2 ஏலக்காய், 3 பட்டை, கொஞ்சம் கல்பாசி, நட்சத்திர சோம்பு வந்து ஒரு 3 எடுத்துருக்கேங்க. இப்போ சேர்த்த பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து எண்ணெயில் நல்லா வந்து பொரியட்டும். இப்போ ஸ்பைசஸ் எல்லாம் நமக்கு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ சேர்த்த அந்த மசாலா பேஸ்ட்டை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுப்பை நல்லா வந்து அந்த எண்ணெயிலே வந்து வதக்கி விட்டுக்கணுங்க. பச்சை வாசனை போகணும், அந்த அளவுக்கு வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் போல் நான் நல்லா வதக்கிட்டேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. பச்சை வாசனை எல்லாம் நல்லா போயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் 2 பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேங்க. நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நமக்கு கண்ணாடி பதம் அளவுக்கு வரணும். அந்த அளவுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க. பழமான தக்காளியை 2 மீடியம் சைஸ் தக்காளி நான் எடுத்திருக்கேன். தக்காளி மசிகிறதுக்கு கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிட்டேங்க. தக்காளி தோல் வந்து நமக்கு கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும். இன்றைக்கி நான் 3 பேருக்கு செய்கிறனால இந்த அளவுகள் வந்து சொல்கிறேங்க. நீங்கள் 4 பேர் 5 பேருனா நான் எடுத்திருக்க அளவுகளை விட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக புதினாவும் மல்லித்தலை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேங்க. புதினா உங்ககிட்ட நிறையா இருந்தால் புதினா நிறைய சேர்த்துக்கோங்க. மனம் வந்து நல்லா இருக்குங்க பிரியாணிக்கு. இப்போ ஒரு 2 நிமிஷம் போல் மல்லித்தலையும் புதினாவையும் நல்லா வதக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொருள் சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. 1/4 பிஞ்ச் வந்து மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கிறேங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்த மசாலா எல்லாத்தையுமே வந்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாங்க. கொஞ்சம் நமக்கு அந்த பச்சை வாசனை போகணும் மசாலாலேருந்து. இப்போ ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா வதக்கிட்டேங்க. எண்ணெயில் நல்லா வந்து வதங்கிருச்சு. இப்போது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துக்கிறேங்க. புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாங்க. தயிர் சேர்த்ததுனால கொஞ்சம் நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு மசாலாவில் இருந்து நல்லா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க. நான் 1.5 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி அரிசி அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதுக்கு 2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி வந்து சேர்க்குறேங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாங்க. பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளியில் உப்பு சேர்த்துருக்கனால பார்த்து அளவாகவே சேர்த்துக்கோங்க.
தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அரிசி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி நமக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. பாஸ்மதி அரிசி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நான் ஊற வச்சு தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ அரிசியை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம மசாலாவில் ஃப்ரை பண்ணி வச்ச முட்டைகளை ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க. இப்போது எல்லா முட்டைகளையும் இதே மாதிரி சேர்த்தாச்சு. இனி நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போது ஒரு விசில் வச்சு எடுத்தாச்சுங்க. ப்ரெஷர் எல்லாம் நமக்கு நல்லா அடங்கிருச்சு. இப்போ வெயிட்டை எடுத்துக்கலாம். இனி நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. ரொம்ப கமகமன்னு வாசனையான முட்டை பிரியாணி சூப்பராக நம்ம ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா வாசனையே சூப்பராக இருக்குது. அரிசி வந்து ஒன்றோட ஒன்று குலையாமல் உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி அளவுகளோட முட்டை பிரியாணி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாட் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனையும் டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.